வெல்கம் பேக் டு ராணி சித்திர தையல். நான் வந்து இன்றைக்கி ஒரு ப்ளைன் சாரீ தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இந்த ப்ளைன் சாரீக்கு ஒரு கிராண்ட் ப்ளவுஸ் நம்ம போடலாம். சாரீ வந்து இப்படி இருக்குது. அதாவது பெரிய பார்டர், அதில் வந்து ஆரஞ்சு கலர், வெறும் ப்ளைன் சாரீ. இந்த முந்தியில் வந்து ஒரு கம்பி மாதிரி ஒரு 2-3 லைன் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். வெறும் ப்ளைன் சாரீ இது. இதில் வந்து நம்ம எப்படி போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து நான் வந்து க்ரீன் கலர் சாரீ ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த இந்த பீடு ஒன்று, அப்புறம் இந்த சிப்பி மாதிரி இருக்கிற ஒரு கோல்டன் பீடு இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஒரு குட்டி பீட் கூட எடுத்திருக்கேன். அதாவது நம்பர் 3க்குள்ளது பீட்ஸ் கூட நான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்க்க வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும். அதாவது இந்த பீட்ஸு அப்புறம் செயின் ஸ்டிச் இதை மட்டும் வச்சு நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த இந்த குண்டு பீடு இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு இதுக்குள்ளே வந்து அந்த நம்பர் 3க்குள்ளே பீடு இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து எடுத்துட்டு உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த ஹோல் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்குள்ளார நம்ம குத்திக்கணும். குத்தி இந்த சைடு எடுத்தோம் அப்படின்னா லாக் ஆகிடும். வெளியே எடுக்கும்போது லாக் ஆகிடும். பாருங்கள், அழகாக லாக் ஆகிடுச்சு. இப்போது பக்கத்தில் அந்த ஷேப் இருக்கு இல்லையா, நம்ம அந்த சிப்பி ஷேப்பு தானே எடுத்திருக்கோம். அந்த சிப்பி ஷேப்புக்கு நம்ம இப்போது அந்த இதை வந்து தைக்க போகிறோம். நம்ம 2 சைடும் இதில் வந்து ஹோல் இருக்குது. இந்த சைடும் இருக்குது, அந்த சைடும் இருக்குது. இதை வந்து நம்ம உள்ளே விட்டுக்கலாம். உள்ளே விட்டு எப்பயும் போல் நார்மலாக தைக்கிற மாதிரி தைச்சிக்கலாம். இந்த இடத்துல தைச்சிட்டு இந்த பக்கம் எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா டைட் ஆகிடும். வேணால் நம்ம கம் போட்டுட்டு கூட தைக்கலாம், அது நம்ம இஷ்டம்தான். நான் வந்து அப்படியே தான் தைக்கிறேன். கண்டினியூவாக இந்த ஒரு 5 பீடு எடுத்திருக்கேன். இதுக்கு 5 பீடையும் அழகாக தைக்கலாம். நம்ம சிப்பிங்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். சிப்பி ஷேப்பில் நிறைய டிசைன்ஸ் வந்து இப்போது கிடைக்கிது மார்க்கெட்டில். நம்ம வந்து கொஞ்சம் தேடினோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய டிசைன்ஸ் நமக்கு கிடைக்கும். இதை வச்சு நம்ம நல்ல கிராண்ட் ப்ளவுஸ் வந்து சிம்பிளாக இது ஒரு இது போடவே எனக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆச்சு. அதாவது வெறும் செயின், அப்புறம் அந்த பீடு, இந்த இது அவ்வளோதான். இது தைக்கிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். அப்புறம் செயின் போட ஒரு 6-7 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து தைப்போம். நம்ம பீடு வந்து வைப்போம். அந்த பீடு வந்து தைக்கிறதுக்கு வந்து ஒரு 2-3 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். மொத்தமே ஒரு 10 நிமிஷம்தான் இதுக்காச்சு ஒரு இது தைக்கிறதுக்கு. இது மாதிரி நம்ம தைச்சி முடிச்சுட்டு, அதாவது அங்கங்கே ஒன்று தைக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். ப்ளைன் சாரிக்கு மெயினாக கிராண்ட் ப்ளவுஸ் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த நெக்கு கூட நான் போட்டிருக்கேன். செயின் அப்புறம் சம்கி, அதாவது சீக்வன்ஸ் வச்சுட்டு தைச்சிருக்கேன். அதுவும் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா. இப்போ நம்ம வந்து பின்னாடி போய்க்கலாம். பின்னாடி போயிட்டு அப்படியே பின்னாடி எப்படி தைக்கணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தைச்சிக்கோங்க. நாட் போட்டுட்டு 2-3 நாட்டாவது போடணும். இல்லைன்னா அப்படி வந்து கலண்டு வர சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம ஒரு 2-3 போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் செயின் ஸ்டிச் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இந்த செயின் ஸ்டிச்சுக்கு அப்புறம் இந்த நம்பர் 3க்குள்ளே பீடு எடுத்திருக்கேன். இந்த பீடை வந்து உள்ளே போட்டுக்கலாம். நம்ம 3 பீடு எடுத்திருக்கேன் மொத்தம். போட்டு நல்லா உள்ளே தள்ளிட்டு, அதே இந்த இதில் தான் போட்டிருக்கேன். அதாவது ஜரி த்ரெட்டில் தான் இந்த செயின் ஸ்டிச் போட்டிருக்கு. இந்த அந்த ஜரி த்ரெட்லேயே வந்து நம்ம வந்து இப்படி தைச்சிட்டு உள்ளே விட்டுக்கலாம். உள்ளே விட்டு வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்தோம் அப்படின்னா பாருங்கள், இப்படி கிடைக்கும் நமக்கு. இது பக்கத்துலேயே குத்தி எடுத்துட்டு பாருங்கள், இந்த இடத்துல நான் குத்திக்கிறேன். இந்த இடத்துல அந்த இதுக்குள்ளே குத்திட்டு பக்கத்துலேயே எடுத்தோம் அப்படின்னா அழகாக வந்து நமக்கு பாருங்கள், திருப்பி அதில் வந்து ஒரு லாக் போட்டுக்கலாம். அப்போது நமக்கு வந்து நல்ல கிரிப்னஸ் கிடைக்கும். இதே மாதிரி இது ஃபுல்லாகவே நம்ம போட்டுக்கலாம்.
போட்டு முடித்த பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபைனலாக பாருங்கள் ரொம்ப அழகாக இப்படி இருக்கும். இதில் வந்து நான் வந்து இந்த இதுக்கு வந்து ரொம்ப நல்லா பாருங்கள், பார்க்கவே நல்லாயிருக்கு. அங்கங்கே ஒன்று போடும்போது நல்ல கிராண்ட் ப்ளவுஸ் நமக்கு கிடைக்கும். இதில் வந்து நான் வந்து செயின் ஸ்டிச் 2 லைன் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த சம்கி சொன்னேன் இல்லைங்களா, அந்த சம்கி தைச்சிருக்கு. அதுக்கப்புறமேட்டு இந்த பக்கம் 2 லேயர் வந்து சம்கி போட்டிருக்கேன், செயின் போட்டிருக்கேன். பார்க்கவே நல்லா இருக்குது இல்லையா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த கைக்கும் போட்டிருக்கேன் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ரண்ட் நெக்குக்கும் போட்டிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.